பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் புறஜாதி ராஜாக்கள், அதாவது யூதர்கள் அல்லாத, இஸ்ரவேல் ராஜா அல்லாத மற்றவர்களை வேதம் புறஜாதிகள் என்று அழைக்கிறது. அந்த அடிப்படையில் யூத ராஜா அல்லாத, இஸ்ரவேல் ராஜா அல்லாத மற்ற ராஜாக்களைத்தான் புறஜாதி ராஜாக்கள் என்று அழைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புறஜாதி ராஜாக்களிடத்தில் கர்த்தர் செய்த கிரியை என்ன? அந்த புறஜாதி ராஜாக்கள் ஆண்டவரை அறிந்து எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ராஜாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். புறஜாதி ராஜா, அதாவது பெலிஸ்தருடைய ராஜா. ஆபிரகாமுடைய நாட்களிலே ஆபிரகாம் கேராரூருக்கு வருகிறார். நீங்கள் பின்னால பார்த்தா ஈசாக்கும் அங்கே தான் வருவார். ஈசாக்கும் கேராரூரில் தான் குடியிருப்பார். அப்படி கேராரூரில் குடியிருக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். இதை நீங்கள் வாசிக்கலாம். இந்த பெலிஸ்த ராஜா கிட்ட காணப்பட்ட ஒரு குணத்தையும் அங்கு அவங்க கிட்ட இல்லாமல் போன ஒரு காரியத்தையும் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆதியாகமம் 20:6 ஆதியாகமம் 20:6 அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இதில் ஒரு முக்கியமான தியாலேஜ் இருக்கு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், சாராள் மூலமாக உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன், அந்த குழந்தையினிடத்தில் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ இந்த பெலிஸ்தருக்கு ராஜா சாராளை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ சாராளை தூக்கிட்டு போயிட்டு ஒருவேளை அவன் தீட்டுப்படுத்தியிருந்தால் அங்கு தேவ திட்டம் முழுவதுமாக நிறைவேற முடியாது. ஆனால் தேவன் பாருங்க, சாராளை தொடுவதற்கு அனுமதி என்ன செய்யலை, கொடுக்கல. சரியா? இது முக்கியமான தியாலஜி. இதை பற்றி நிறைய பேசலாம், நேரம் குறைவு, அதனால லேசா சொல்லிட்டேன். இப்போ இந்த ராஜாவை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த ராஜா சொல்கிற வார்த்தையை பாருங்க. பழைய காலத்தில் இன்னொருத்தவங்களுடைய மனைவி அல்லாத பெண்களை எத்தனை பெண்கள் வேண்டுமானாலும் ராஜாக்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தடை செய்யப்படவில்லை. சரியா? ஏன்னா ராஜாக்கள் அதிகமாகவே திருமணம் செய்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேலின் ராஜா தாவீது அவரு சில பெண்களை திருமணம் பண்ணுறாரு. அவருடைய பையன் சொல்லவே வேண்டாம், அவருக்கு கிட்டத்தட்ட 1000 பெண்கள் இருக்கிறாங்க. இப்படியாக இருக்கிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெலிஸ்த ராஜா, நல்லா கவனிக்கணும் நீங்க. இவர்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணத்தையும் இவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல் நல்ல குணம் என்னன்னா, அவரே சொல்றாரு, அவனுடைய மனைவின்னு எனக்கு தெரியாது, ஆபிரகாமுடைய மனைவின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ தொட்டிருக்க மாட்டேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ராஜாவா இருந்தாலும் ஒரு நேர்மை அவன்கிட்ட இருக்கு. பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை படிக்கிறோம் பாருங்க. 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடு, இந்த வார்த்தையை பாருங்க, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்போ அந்த பெலிஸ்த ராஜாவா இருந்தாலும் அவங்கிட்ட உத்தம இருதயம் இருந்திருக்கு, சுத்தமான கை இருந்திருக்கு. அதனால புரிந்து கொள்ளுங்க, அவன் ராஜாவா இருந்தாலும் வரம்பு மீறுகிறவன் அல்ல, அவன் ராஜாவா இருந்தாலும் இஷ்டத்துக்கு செய்கிறவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு யாருக்கிட்ட இருந்திருக்குன்னா, இந்த பெலிஸ்த ராஜாவாகிய அபிமெலேக்கு கிட்ட என்ன பண்ணியிருக்குன்னா இருந்திருக்கு. இவருடைய பெயர் அபிமெலேக்கு, பெலிஸ்தருக்கு ராஜா. நான் பெலிஸ்தருடைய தோற்றத்தை சொன்னேன். பெலிஸ்தருடைய தோற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் 10வது அதிகாரத்தை வாசித்தால் நீங்கள் பெலிஸ்தருடைய ஆரம்பத்தை நீங்கள் வாசிக்கலாம். சரியா? அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் ஒரு பெலிஸ்த ராஜா, புறஜாதி ராஜா. புறஜாதியா இருந்தாலும் சுத்தமான கைவுள்ளவனா இருக்கிறான்.
உத்தம இருதயம் உள்ளவனா இவன் இருக்கிறான். ஆனால் பாருங்க, அவன்கிட்ட ராத்திரி கர்த்தர் தரிசனமானார் இல்லையா, ராத்திரி கர்த்தர் தரிசனமாய் அவன்கிட்ட பேசினார் இல்லையா, அவனை எச்சரித்தார் இல்லையா. ஆனால் அந்த கர்த்தரை பற்றி கொள்ளணும், அவர்தான் கர்த்தர் உண்மையான தெய்வங்கிற அந்த விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உத்தம இருதயம் இருக்கு, சுத்தமான கை இருக்கு, அடுத்தவனுடைய மனைவியை தொடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லை. நல்லா புரியுதா உங்களுக்கு? இவன் இவ்வளவு தூரம் ஆண்டவரே இவங்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ ஆபிரகாம் வழிபடுகிற தேவன் தான் உண்மையான தேவன், நானும் அந்த தேவனை பின்பற்ற வேண்டும், நானும் அவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி இவன் ஆண்டவரை பின்பற்றியிருக்க வேண்டும். ஆனால் இந்த ராஜா ஆண்டவரை என்ன செய்யல தெரியுமா? பின்பற்றவில்லை, ஆண்டவருடைய வழியில் நடக்கவில்லை. ஏன்னா இதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் தான் மிகப்பெரிய பரம விரோதிகளாக இஸ்ரவேலர்களை பாடாய்ப்படுத்துவார்கள், இஸ்ரவேலர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த அபிமெலேக்குக்கே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின போதும் அந்த கர்த்தர் மீது விசுவாசமும் அந்த கர்த்தரை பின்பற்ற வேண்டுங்கிற எண்ணமும் இந்த அபிமெலேக்குக்கு பெலிஸ்த ராஜாவுக்கு இல்லை. அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முதல் ராஜாவை சொல்கிறேன், பெலிஸ்தருக்கு ராஜா. நேற்று சொன்னது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட முதல் ராஜா, சரியா, நிம்ரோத்து. அதை பற்றி விளக்கமெல்லாம் பேசலை, புரிதலுக்காக சொன்னேன். இப்போ பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெலிஸ்த ராஜா தான் ராஜாவாக இருந்தாலும் நேர்மை உள்ளவன், ராஜாவாக இருந்தாலும் அநியாயத்துக்கு கை நீட்ட மாட்டான், அக்கிரமம் பண்ண மாட்டான், அடுத்தவன் மனைவி என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். நல்லா கவனிக்கணும். புறஜாதியாக இருந்தாலும் அடுத்தவன் மனைவியை தொடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக பேசுகிறாங்க. திருமணத்தை மீறிய உறவு ஆண்டவர் பிச்சு பிடுவார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. திருமணத்தை மீறிய உறவு, கள்ளக்காதல், கள்ள உறவு இருக்குமேயானால் கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார். சரியா? ஒரு ஆண்டவரை அறியாத புறஜாதியே அடுத்தவன் மனைவினா தொடமாட்டேன்னு சொல்கிறான் பாருங்க. அவனுக்கே அந்த பண்பு இருக்குது. ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னு சொல்கிறோம், பரிசுத்தாவி பெற்றோன்னு சொல்கிறோம், பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறோம், வார வாரம் சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்தவன் கணவன் மீதோ அடுத்தவன் மனைவி மீதோ நம்முடைய சிந்தையும் கண்களும் போகுமையானால் தேவனுக்கு பதில் சொல்லணும், எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.